கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். இவ்வளோ காலமாக கட்டின அணைகள்லாம் சின்ன சின்ன அணைகள் தான். ஆனால் இப்போது அவங்க கட்ட துடிக்கிற அணை மேகதாது அணை என்பது 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை. அதாவது கர்நாடகாவில் உள்ள காவிரி குறுக்கே கட்டப்படுகின்ற மிகப்பெரிய அணை இந்த அணை தான். கேஆர்எஸ் அணை இதுக்கு முன்பு பெரிய அணை, அது 50 டிஎம்சி. இந்த அணை 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையாக கட்ட அவர்கள் நினைக்கின்றார்கள். வழக்கு போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. அந்த யாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம பெறுற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுதான் அதுக்கு பிடிவாதமாக பண்ணுவாங்க. அதனால் கடந்த காலத்தில் கட்டிட்டாங்க, அணையை கட்டிட்டாங்க, விட்டாச்சு. இப்போ கட்டக்கூடாது, கட்ட விடக்கூடாது. ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் 9.91 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டுருக்கணும். இதை திறந்து விட கர்நாடகம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஜூன் மாதம் இவங்க நேற்று முன்தினம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க திறந்து விட தண்ணி 2.91 டிஎம்சி. இப்போ அடுத்தது ஜூலை மாதம் கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி காவிரியில் 42 டிஎம்சி. இதை கொடுக்க போகிறது கிடையாது. இப்பயே நானும் சொல்லிடுறேன். நான் இதை மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த நிலைன்னா, அவங்க மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இருக்கிற குடிக்கிறது தண்ணி கூட வராது. இப்போ மேகதாது அணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த மேகதாது அணை. அந்த பகுதி மேகதாது பகுதி. மேகதாதுனா காவிரி ஒரு குறுகிய இடத்துல தண்ணி அப்படியே மறுபடியும் தண்ணி வருது. அதுதான் அந்த மேகதாது. இப்போது இன்னும் 1.5 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் சத்தம் அதிகமாக போடுவார். அத்தனை கட்சியிலும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அங்கே கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், வேறு என்னென்ன கட்சி இருக்குதோ அத்தனையும் ஒன்றா சேர்ந்து டிகே சிவகுமார் வீட்டில் கூடி பேசுகிறாங்க. இங்கே நடக்குமா தமிழ்நாட்டில்? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு அப்படிலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்குது. அங்கே இத்தனைக்கும் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கிறோம். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் இவங்க அங்கே சேர்றாங்க, அவங்க இங்கே சேர்றாங்க, இவங்க அங்கே பண்ணிட்டுறாங்க, இவங்க வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் முக்கியமாக இருக்குது. 2015 அப்போவும் மேகதாது கொண்டு வருவோன்னு கேட்ட நேரத்தில் நான் அப்போது இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களை நேரில் சந்தித்து இப்போ இந்த பிரச்சனைகளை பற்றிலாம் சொன்ன உடனே அவங்களும் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போது 2015. அப்போ என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாடு அனுமதி இல்லாத கர்நாடகாவில் டிபிஆர் கூட தயார் செய்யக்கூடாது, முடியாது என்று 2015 எனக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அது என்கிட்ட கடிதம் இருக்குது என்கிட்ட. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழல் இப்போ தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் இவங்க எப்படி டிபிஆர் தயார் பண்ணுறாங்க? அதில் இன்னொரு வருத்தம் எனக்கு என்னென்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்னென்னா, நீங்கள் டிபிஆர் தயார் செய்யலாம், ஆனால் அது மேகதாதுக்கு அனுமதி கிடையாது, டிபிஆர் மட்டும் தயார் செய்யுங்க, அப்புறம் நீங்கள் முறையாக பண்ணுங்க. எனக்கு புரியல. ஒரு முறை உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உச்சநீதிமன்றம் இப்போ நீங்கள் கர்நாடகா டிபிஆர் நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க, மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனால் அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம் அதில் என்னென்னா, காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கலை, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏற்றுப்போம்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ஏற்றுக்கல. இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாதுன்னு தீர்மானம். அப்புறம் எப்படி நீங்கள் மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? இது முரணான கருத்து. இதெல்லாம் கர்நாடகாவும் சரி, நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில்?
நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நாங்களும் ஏற்றுக்கிறோம். அப்புறம் மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றத்தை அமைப்பாங்க. மத்திய அரசு அங்கே போகிற ஆளுங்க தான் அங்கே இருக்க போகிறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம் இல்லை 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்கே போவோம்? அதனால் இதெல்லாம் நிச்சயமாக தவறான ஒரு இது தீர்மானம். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். இன்னொன்று இந்த தீர்மானம் கூட சரியான முறையில் இது வந்து நிறைவேற்றலை சட்டமன்றத்தில். ஏன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுக்கணும். அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுத்து சரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அப்புறம் அந்த திருத்தம் கொண்டு வந்து தீர்மானம் வரணும். இல்லை அந்த திருத்தம் அந்த முறையான முறையில் இல்லை, அதை திரும்ப பெறணும். பெற்றாதான் இதில் வந்து நமக்கு லீகலாக நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவங்கள நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நடுவர் மன்றம் ஏற்றுக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓகே நடுவர் மன்றம் வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நிச்சயமாக போய் கலந்துக்கிறீங்க, நீங்கள் தான் முன்னெடுக்கிறீங்க. மற்ற எதிர்கட்சிகளான அதிமுக திமுக எல்லாம் வருவாங்களா? 100% வரணும், வருவாங்க 100%. ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. தமிழர்கள் இது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நான் சொல்கிறேன். இனப்படுகொலை செய்கிற சூழல், இனப்படுகொலைன்னா சாப்பாடு இல்லைன்னா எங்கே போவோம்? இது நான் இன்னைக்கு சொல்ல, ஃப்யூச்சரில் ஸ்லோவாக நடக்க போகுது. அதில் இப்போ உலகம் முழுவதும் தண்ணி தானே பிரச்சனை. மூன்றாவது உலக போர் தண்ணினால் வரும்னு பண்ணிடுறாங்க இதெல்லாம். அப்போது இது ஒவ்வொன்றும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் திராவிடியன் பார்ட்டிஸ் இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இரிகேஷன். பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன், பெரிய பெரிய திட்டம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவில் அப்பர் கிருஷ்ணா ரிவர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 77,000 கோடி. நம்ம 500 கோடி 200 கோடி 250 அது கூட பண்ண மாட்டேறேன். இவங்களுக்கு தெரியல. அங்கேருந்து அங்கங்கே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒவ்வொரு செக் டேம் கட்டினாங்கன்னா அரை டிஎம்சி 3/4 டிஎம்சி 1 டிஎம்சி. கொள்ளிடம் 115 கிலோமீட்டர். அந்த கொள்ளிடத்தில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லேயும் ஒரு செக் டேம். ஏன் இந்த செக் டேம் கட்ட மாட்டாங்க? மணல் எடுக்க முடியாது. வெக்கக்கேடு, இதெல்லாம் அவமானப்படணும். மணல் கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளோ காலமாக 2 கட்சியும் செக் டேம் கட்டாமல் இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன். திரு புசி ஆனந்த் அவர்களை நான் சந்திக்க போகிறேன். நான் அவருடைய அதிகாரிகள் வைத்து நான் கடந்த முறை சந்தித்த நேரத்தில் நான் சொன்னேன் நான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாட்டர் ஸ்கீம்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், வேர்ல்ட் பேங்க் எல்லாமே வந்து மிட்டிகேஷன் அடாப்டேஷன், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்காக அவங்க லட்சக்கணக்கான கோடி கடன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த மெசேஜ் ரீச் ஆகிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா? நாங்கள் ஏதோ ஒரு டேம் கட்டத்தில் என்ன தப்பு, தண்ணி கடலுக்கு போதே, தப்பு இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். இது கட்டினா இவ்வளோ பிரச்சனை நமக்கு வருமானு இப்போ தான் போயிட்டுருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு ரீச் மோர். அண்ட் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தால் தான் இது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் மத்திய அரசு மாநில அரசுக்கெலாம் வரும், ப்ரெஷர் வரும். அதுதான் என்ன இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்கல்ல, நேற்று கூட பேசின மேடையில் ஜல்லிக்கட்டுக்கு வந்து 99.9% ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது. 99.99% மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க வந்து ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அதுக்காக அந்த உணர்வில் போனாங்க. ஆனால் இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். எல்லாருமே தனி நபர்கள் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வில் பி அஃபெக்டட், பாதிக்கப்படுப்பாங்க. நல்ல விஷயங்களை சட்டமன்றத்திலேயோ உங்களை மாதிரி கட்சி தலைவர்களோ நல்ல விஷயத்தை அறிவுரையா ஆலோசனையா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் வித் ஓப்பன் மைண்ட் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறோம், அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். அப்புறம் போய் சிஎம் நான் நேரில் பார்த்தப்போ ஒரு 20 மினிட்ஸ் விலக்கி சொன்னப்போ ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நீர் திட்டங்களுக்கு வந்து நான் அவர் திரு ஆனந்த் அவர்களை, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து நான் பேசினப்போ சொன்னேன், நான் வரேன், நான் வந்து ஒரு இஷ்யூ நீர் திட்டங்கள் சம்மந்தமாக நான் உங்கள் அதிகாரிகள்கிட்ட வச்சு பேசணுன்னு தயவுசெய்து வாங்க, எப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ தே ஆர் வில்லிங் டு லிசன் அண்ட் இட்ஸ் ஒரு ஹெல்தி இனிஷியேட்டிவ். அது அக்கப்பூர்வமாக நான் பார்க்குறேன். நான் கவர்மெண்ட்டில் என்ன ஒரு பாலிசி எடுத்திருக்காங்கன்னா, விவசாயிகள் வந்து அந்த வண்டல் மண் ஏரியில் எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் அதையும் விட்டு வைக்கல அந்த ஒரு கம்பெனி.
அந்த ஒரு கம்பெனி அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த வண்டல் மண்ணும் யாரும் எடுக்க முடியாது, எங்கேயும் எடுக்க முடியாது, மணல் எடுக்க முடியாது, எல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் உருவாகிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.